So hey guys, hello and welcome to our channel Kishore Vlogs. So நாம பாத்தீங்க அப்படின்னா இப்போ ரீசெண்டாக லான்ச் ஆயிருக்க ஒரு சப் 4 மீட்டர் எஸ்யூவி பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம். அந்த எஸ்யூவி பார்த்தீங்க அப்படின்னா 2015 நமக்கு வந்துட்டு லான்ச் பண்ணாங்க. ஸோ நம்ம முன்னாடி இருக்குது கிரெட்டா. ஸோ இந்த கிரெட்டா பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 2015 லான்ச் பண்ணி நல்ல ஒரு சேல்ஸ் எடுத்து 2018 பார்த்தீங்க அப்படின்னா ஃபேஸ் லிஃப்ட் மாடல் ஒன்று வந்தது. ஸோ அதை தொடர்ந்து 2022 உங்களுக்கு செகண்ட் ஜென்ரேஷன் மாடல் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா 2024 ஃபேஸ் லிஃப்டான மாடல். ஸோ அதுதான் இங்கே நம்ம முன்னாடி இருக்குது. அதில் என்லைன் வேரியண்ட் இது. ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 2025 இந்த தி ஆல் நியூ கிரெட்டா எலக்ட்ரிக் ஈவி எல்லாருமே ரொம்பவுமே எதிர்பார்த்த ஒரு ஈவி வெஹிக்கிள் தான் இது. ஸோ இது வந்து காம்படிட் பண்ணக்கூடியது டாடா கர்வ் கூட காம்படிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வண்டியை நம்ம ஹுண்டாயிலிருந்து இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனுடைய ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸில் உங்களுக்கு உடனே வரும். ஸோ இந்த வண்டியை இன்றைக்கி நமக்கு கொடுத்த எஸ்எஸ் ஆட்டோமார்ட் திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம் பல்லடம் ரோட் திருப்பூரில் இவங்களோட ஷோரூம் லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ ஃபார் புக்கிங்ஸ் அண்ட் என்கொயரிஸ் ஸ்க்ரீன்லேயும் டிஸ்கிரிப்ஷன்லேயும் நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ வாங்க இந்த வண்டியை பற்றி ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்குவோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த எக்ஸ்டீரியர் பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த கிரெட்டா ஈவியோடைய கீ ஃபாப்லேருந்து இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், சேம் கிரெட்டாவில் கொடுக்குற மாதிரி காமனான ஒரு கீ தான். லாக் அன்லாக், அதுக்கப்புறமா ஹோல்டுன்னு ஒரு ஆப்ஷன். இன்ஜினை வந்து நீங்கள் வெளியிருந்தே உங்களால் ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும். தென் ஹோல்டு, இன்னொரு ஹோல்டு பார்த்தீங்கன்னா பூட் ஓப்பனருக்கான ஹோல்டு ஆப்ஷன். ஸோ இதுக்குள்ளே வந்து மேனுவல் கீ ஒன்று இருக்குது, ஒரு ப்ரௌன் கலரில் வந்து கிடச்சிருக்கு. பின்னாடி ஹுண்டாய்க்கான லோகோவும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இதனுடைய ஃப்ரண்ட் ஃபேசியாலிருந்து பார்த்தோம் அப்படின்னா சேஞ்சஸ் பெருசாக இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா எஸ் இருக்குது. இந்த பம்பரில் நமக்கு வந்து சேஞ்சஸ் வந்து பார்க்க முடியும். மற்றபடி பார்த்தீங்க அப்படின்னா இண்டிகேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் கிரெட்டாவில் கிடச்ச மாதிரியே தான். ஸோ அங்கே இருக்கிறது பார்த்தா தெரியும், சேம் அதே இண்டிகேட்டர் சீக்வென்ஷியல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. டிஆர்எல்ஸும் நமக்கு கூடவே கிடச்சிருக்கு. மேலே 360 டிகிரிக்கான கேமரா. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்சஸ் வந்து இந்த பம்பரில் தான் உங்களுக்கு வந்து பார்த்துக்க முடியும். பிக்சலேட்டட் கிரில் தான் வந்து இந்த பம்பரில் நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு பாக்ஸ் டிசைனில் ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷில் கொடுத்துருக்கு. தென் நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், ஃப்ரண்ட்டில் பார்க்கிங் சென்சார் 4 உங்களுக்கு கிடச்சிருக்கு. தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ வண்டியை நீங்கள் ஆன் பண்ணிங்க அப்படின்னா இந்த ஏர் ஃப்ளாப் வந்துட்டு ஓப்பன் ஆகும். ஸோ பேட்டரியை கூல் பண்ணுறதுக்கு இது வழியாக உங்களுக்கு ஏர் இன்டேக் ஆகிக்கும். தென் அதுக்கப்புறம் ஸ்கிட் பிளேட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. ஹெட்லாம்ப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சேம் கிரெட்டாவில் கிடச்ச மாதிரியே தான் 2 யூனிட்டாக வந்து கொடுத்துருக்காங்க, ஹை பீம் அண்ட் லோ பீமுக்கு. தென் அதுக்கு அடுத்து மேலே நமக்கு இங்கே நமக்கு ஹுண்டாய்க்கான லோகோ வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது பார்க்க முடியும், ஒரு 2D லோகோ. தென் இதையே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த இடத்துல தான் உங்களுக்கு வந்து சார்ஜிங் போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. டிசி சார்ஜர் அண்ட் ஏசி சார்ஜருக்கான போர்ட் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு கிடச்சிருக்கு. ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் உங்களால் வந்துட்டு பண்ணிக்க முடியும். எஸ், இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா சார்ஜிங்கோட இண்டிகேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சார்ஜ் ஏறும் போது இந்த லைட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு க்ளோ ஆகிறதுக்கான ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம சார்ஜிங் போட்டு எப்படி இருக்குங்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ இப்போ க்ளோஸ் பண்ணிடலாம். எஸ், மற்றபடி பார்க்கும்போது ஃப்ரண்ட்டில் காமனாக உங்களுக்கு கிரெட்டாவில் கிடச்ச சேம் கிரீசஸ் அண்ட் பாடி மஸ்குலர் டிசைன்ஸ் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கு. லெவல் 2 ஆடர்ஸ்க்கான ரேடர் வந்து கீழே பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. மேலே பார்த்தீங்கன்னா லெவல் 2 ஆடர்ஸ்க்கான கேமரா வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்க்க முடியும். ஸோ சைட் ப்ரொஃபைல் பொறுத்த வரைக்கும் எந்த விதமான மாற்றம் இல்லை, அதே மாதிரி தான் இருக்குது. இது பார்த்தீங்க அப்படின்னா க்ளாஸி எஃபெக்ட் இருக்கக்கூடிய கலர். ஸோ மேட் ஃபினிஷ் கலரும் இருக்குது இதே கலரில். ஸோ வீல் ஆர்ச்சஸ் ஃப்ரண்ட்டில் ஸ்டார்ட் ஆகி ரியர் வரைக்கும் உங்களுக்கு பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ஒரு பிளாக் கலரில் கொடுத்துருக்காங்க. தென் சைடில் ஸ்கிட் பிளேட்ஸ் வந்து ஒரு சில்வர் மேட் ஃபினிஷில் வந்து கிடச்சிருக்கு. வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 215/60, ரிம் சைஸ் வந்து 17 இன்ச்சுக்கான ஒரு டைமண்ட் கட் பண்ண அலாய் வீல் தான். ஃப்ரண்ட்டில் டிஸ்க் பிரேக்கும் 4மே உங்களுக்கு டிஸ்க் பிரேக்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் 190 மில்லிமீட்டருக்கான கிரவுண்ட் கிளியரன்ஸ். இந்த வண்டியோடைய ஓவரால் லென்த் பார்த்தீங்க அப்படின்னா 4340 மில்லிமீட்டருக்கான லென்த்தும் 1790 மில்லிமீட்டருக்கான விட்த்தும், தென் ஹைட் 1655 மில்லிமீட்டருக்கான ஹைட். வீல் பேஸ் பார்த்தீங்க அப்படின்னா 2610 மில்லிமீட்டருக்கான ஒரு வீல் பேஸும் வந்து இந்த கிரெட்டா ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நம்ம 190 மில்லிமீட்டர்னு பார்த்தோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா பேட்ரி வந்து வச்சுருக்கிறது உங்களுக்கு கிளியராக பார்க்க முடியும். ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் நல்லா இதில் வந்து சப்போர்ட் பண்ணி கொடுக்கும்னு நினைக்கிறேன். தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு ஓஆர்விஎம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு க்ளாஸி பிளாக் எஃபெக்டில் கொடுத்துருக்காங்க. இண்டிகேட்டரும் இந்த இடத்துல பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. 360 டிகிரி கேமரா வந்து இந்த இடத்துல ஒன்று கொடுத்துருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வெல்கம் லைட் ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது பார்க்க முடியும். ஸோ ஏ, பி அண்ட் சி
ஏ பில்லர் பி பில்லர் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு மேட் ஃபினிஷ். சி பில்லர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிளாசி பிளாக் கலரில் வந்து கொடுத்துருக்கிறத உங்களால் வந்து பார்க்க முடியும். மேலே ஒரு ஃபிக்ஸ்டு ரூஃப் ரைல்ஸ் கூடவே வந்து பெனரோமிக் சன்ரூஃப் வந்து இதில் கிடச்சிருக்கு. தென் ஷார்க் ஃபின் ஆண்டனா, ரியரில் நமக்கு ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப்கான லைட் மேலேயும், தென் அது கூடவே ஒரு இன்டகிரேட்டட் ஸ்பாய்லரும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரியரில் உங்களுக்கு சேஞ்சஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன மைன்யூட்டான சேஞ்சஸ் உங்களால் பார்க்க முடியும். கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் பார்த்த மாதிரியே நமக்கு பிக்சலேட்டட் கிரில் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுலேயே உங்களுக்கு ரிவர்ஸ்க்கான இண்டிகேஷன் வந்திருக்கு. ஸோ பாக்ஸ் அங்கேயும் 3 பாக்ஸ் கிடச்சிருக்கு. நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன், கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிற பேட்சிங், தென் கனெக்டிங் டெயில் லேம்ப். ஃபுல் அண்ட் ஃபுல் எல்இடி கனெக்டிங் டெயில் லேம்ப். ஹுண்டாய்க்கான பேட்சிங் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிளாஸ் உள்ளே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ரியர் டீஃபாகர் அண்ட் ரியர் வைப்பரும் பிளேஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ பூட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஃபுல் எலக்ட்ரானிக் கிடையாது, ஹைட்ராலிக் மூலியமாக தான் உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. பூட் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 430 லிட்டருக்கான பூட் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஸ்பேர் வீல் பார்ப்போம். ஸோ ஸ்பேர் வீல் சேம் சைஸில் தான் கிடச்சிருக்கு. 215/60 ரிம் சைஸ் வந்து 17லேயும் ஸ்டீல் வீலில் வந்து கொடுத்துருக்காங்க. பட் சேம் சைஸ் தான். ஸோ ஃபுல்லாக வந்து உங்களால் ஓட்டிக்க முடியும். தென் ரியரில் உங்களுக்கு பாஸ்க்கான சப்வூஃபர் ஒன்று கிடச்சிருக்கு. ஸ்பீக்கர்ஸ் பொறுத்த வரைக்கும் 8 ஸ்பீக்கர்ஸ் வந்து பாஸ்லேருந்து கிடச்சிருக்கு. தென் இங்கே ஒரு பூட்டுக்கான லைட்டும் மேலே பார்சல் ட்ரைவும் கொடுத்துருக்காங்க. ஸோ பூட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவுமே நீங்கள் ஸ்ட்ரெயின் பண்ணி வைக்க தேவையில்லை, நல்லா ஃப்ளாட்டான ஒரு பூட்டாக தான் இருக்குது. ஸோ லக்கேஜ் வைக்கிறதுக்கு ஈஸியாகவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடுவோம். க்ளோஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்கன்னா 60/40க்கான ஸ்ப்ளிட் சீட் வந்து இந்த கரெக்டாக ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு புஷ் பண்ணாலே போதும். ஓவராலாக பார்க்கும்போது இந்த வண்டியோடைய ஃப்ரண்ட் பேக் சைடு எல்லாமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ கிரெட்டா ஈவியோடைய இந்த லுக் வந்து உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கா, எக்ஸ்டீரியர் லுக் எப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ இந்த வண்டியோடைய இன்டீரியர் போயிட்டு இந்த இன்டீரியருக்குள்ளே என்னென்னலாம் சேஞ்சஸ் கொடுத்துருக்காங்கிறத பார்ப்போம் வாங்க. டோர் ஹேண்டில்ஸ் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபுல்லி பாடி கலரில் தான் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரெக்வஸ்ட் சென்சார் வந்து கொடுத்துருக்காங்க. அல்காசாரில் கிடச்ச மாதிரியே தான். தென் கீ நாபும் உங்களுக்கு கிடச்சிருக்கு. டோர் பொறுத்த வரைக்கும் ஒரு 90 டிகிரிக்கான ஓப்பனிங் வந்து கொடுத்துருக்காங்க. டோரில் நமக்கான பாட்டில் ஹோல்டர், தென் மேகசின் ஹோல்டர், சின்னதாக ஒரு கிளாத் வச்சுக்கிறதுக்கான ஏரியா, இங்கே ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரேஜ் ஏரியா. தென் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா டோர் நாப் வந்து ஒரு மேட் ஃபினிஷில் பிளாஸ்டிக்கில் வந்து கொடுத்துருக்கு. ஃபைபர் பிளாஸ்டிக் ஒரு ஸ்ட்ராங் குவாலிட்டியாக தான் இருக்குது. தென் இந்த இடத்துல ஸ்லோப்பிங்கில் கிரெட்டாவில் இருக்க சேம் டிசைன் பேட்டர்ன் தான் இங்கேயும் வந்து இந்த ஈவிலையும் வந்துட்டு ஃபாலோ பண்ணியிருக்காங்க. தென் பாஸ்க்கான ஸ்பீக்கர், இங்கே விண்டோக்கான லாக் அன்லாக்கான ஸ்விட்ச், ஓஆர்விஎம்ஸ்க்கான கண்ட்ரோல், பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்சும் கிடச்சிருக்கு. தென் இங்கே நான் டோர் ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த சீட் வந்து ஒரு மெமரி ஃபங்க்ஷன் சீட்டு. ஸோ இங்கே வந்து 1 and 2 2 பேத்துக்கான மெமரி ஃபங்க்ஷனாக இந்த சீட்டை வந்து நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. 8 வேல வந்து உங்களால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட். தென் ஸ்டாண்டர்டாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியில் 6 ஏர்பேக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா இந்த சீட் பார்த்தீங்க அப்படின்னா கிட்ட வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த இடத்துல ஒரு ஆம்பியன்ட் மாதிரி தெரியும். பட் இருந்தாலும் இது ஸ்டிச்சஸ் தான். கிரெட்டா எலக்ட்ரிக் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு நல்ல ஒரு க்ரீன் கலர், லைட் க்ரீன் கலர்னு சொன்னால் நல்லாவே இருக்குது. தென் சீட்டோட குவாலிட்டி சூப்பராகவே இருக்குது. உட்காந்து பார்ப்போம். வென்டிலேட்டட் சீட் தான். தென் இந்த சீட் பார்த்திங்க அப்படின்னா கார்ன் வேஸ்ட் அண்டு பிஇடி பிளாஸ்டிக் வேஸ்ட் மூலயமா எக்கோ ஃப்ரெண்ட்லியாக வந்து யூஸ் பண்ணி இந்த சீட்டை வந்து ஃபேப்ரிக்காக ரெடி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம். வாங்க உள்ளே போயிட்டு இதனுடைய கம்ஃபர்ட் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது ஃபுல் அண்ட் ஃபுல் 8-வே அட்ஜஸ்டபிள் எலக்ட்ரானிக் அட்ஜஸ்டபிள் சீட் தான். போத் டிரைவர் அண்ட் கோ பேசஞ்சர் 2 பேத்துக்குமே. தென் இப்போ இந்த டோரை க்ளோஸ் பண்ணுவோம். இந்த ஆல் நியூ கிரெட்டா ஈவி உள்ளதாக இப்போ நம்ம இருக்கோம். ஸோ ஸ்டியரிங் வீல் பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு ரவுண்ட் ஷேப். தென் இந்த இடத்துல வந்து ஒரு கொஞ்சம் ஃப்ளாட் பண்ணியிருக்காங்க. பட் ஃப்ளாட் பாட்டம்கான ஸ்டியரிங் வீல் இங்கே நமக்கு கிடைக்கல. பட் இருந்தாலும் இந்த ஸ்டியரிங்கோட grip நல்லாவே இருக்குது. தென் மேஜரான சேஞ்சஸ் இந்த ஏரியாவில் உங்களுக்கு பார்த்த உடனே தெரியுது இந்த லோகோ. ஸோ இந்த லோகோ பார்த்தீங்க அப்படின்னா ஹுண்டாயிலிருந்து சொல்கிறது என்னென்னா, மார்ஸ் கோட் யூஸ் பண்ணி உங்களுக்கு ஹுண்டாய் அப்படிங்கிற பேட்சிங்கான ஒரு லோகோன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டாண்டர்டாக 6 ஏர்பேக்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது. ஸோ இப்போ இந்த வண்டியை ஸ்டார்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு இன்ஜின் ஸ்டார்ட்கான ஒரு ஈவி ஸ்டார்ட் அப்படின்னு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். வண்டி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இது வந்துட்டு எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள், இன்ஜின் நாய்ஸ் இருக்காது, வைப்ரேஷன் இருக்காது. பட் இன்ஜின் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. டிரைவ் பண்ணி எப்படி இருக்குங்கிறது நம்ம சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி இங்கே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு கிரெட்டாவில் கிடைச்ச மாதிரி ஒரு இன்ஃபினிட்டிக்கான நல்ல ஒரு பெரிய டிஸ்பிளே வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் நமக்கான மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ், இதில் பார்த்தீங்க அப்படின்னா இவி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு
எவ்வளோ ரேஞ்ச் வந்து இந்த வண்டி போகும் அப்படிங்கிறத பற்றி கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறமா வந்து இந்த வண்டி எவ்வளோ ரேஞ்ச் வந்து போகும் அப்படின்னு போட்டிருக்கு. தென் அதுக்கடுத்து உங்களுக்கு விஷாகன் ஃபியூவல் ஸ்பார்க் நியர்பை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 940 மீட்டரில் சார்ஜிங் ஸ்டேஷன் இருக்குது. ஸோ அதுவுமே வந்து இதில் காமிச்சிருது. தென் அதுக்கடுத்து இதில் இன்கார் பேமெண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இன்கார் பேமெண்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு எலக்ட்ரிக்கல் சார்ஜிங் ஸ்டேஷனில் வண்டியை வந்து சார்ஜ் போட்டிருக்கீங்க அப்படிங்கும் போது நீங்கள் காரை விட்டு இறங்காமல் இதில் உங்களுடைய பேங்க் டீட்டெயில்ஸ் அண்ட் கார்டு டீட்டெயில்ஸ் போட்டிருந்தீங்க அப்படின்னா இதிலிருந்தே உங்களால் வந்து பேமெண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீச்சராக வந்து இப்போ ஆட் ஆகிருக்கு. தென் அதுக்கப்புறம் மீடியா ஜியோ சாவனுக்கான சப்ஸ்கிரிப்ஷன், ப்ளூ லிங்க்கு, நோட்டிஃபிகேஷன்ஸ் இந்த மாதிரி நிறையா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து எம்ஐடி. ஸோ எம்ஐடியில் எந்த விதமான மாற்றம் இல்லை, சேம் அதே கிராஃபிக் தீம் டிசைனில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு என்னென்ன இருக்குங்கிறத நம்ம டிரைவ் பண்ணும்போது பார்ப்போம். தென் ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்டேரிங்கோட லெஃப்ட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல், லெவல் 2 ஆடர்ஸ்க்கான கண்ட்ரோல் எல்லாமே உங்களால் வந்துட்டு பார்த்துக்க முடியும். தென் எம்ஐடிக்கான கண்ட்ரோல் இங்கே கொடுத்துருக்கு. தென் ரைட் சைடில் உங்களுக்கு மோட்ஸ், தென் வாய்ஸ் கமாண்ட், அதுக்கப்புறமா மீடியாக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்கன்னே சொல்லலாம். தென் இப்போது இந்த ஸ்டேரிங் வீல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்க முடியும், டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட்மெண்ட், டில்ட் அண்ட் டெலிஸ்கோபிக் ரெண்டுமே வந்து உங்களுக்கு இங்கே வந்து பண்ணிக்க முடியும். ரைட் சைடில் நமக்கான இண்டிகேட்டர் கண்ட்ரோல், லெஃப்ட் சைடில் நமக்கான வைப்பர்ஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் வந்து கிடச்சிருக்கு. இந்த வண்டியில் ரியர் வைப்பரும் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள், 2 கலர் தீம், ஒன்று வந்து மேட் ஃபினிஷ்லையும் இன்னொன்று வந்து க்ளாசி எஃபெக்ட்லையும் பார்க்க முடியும். ஸோ அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இது என்ன அப்படிங்கிறத நம்ம இந்த சைடு பார்த்துட்டு இப்படி வருவோம். இது நீங்கள் உங்களுக்கு நம்ம பார்த்த மாதிரி இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் நல்ல ஒரு 26 சென்டிமீட்டர் இருக்கக்கூடிய இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம் தான், நல்லாவே இருக்குது. டேஷ்போர்டு பொறுத்த வரைக்கும் ஒரு டுவல் தீம் கலரில் கொடுத்துருக்காங்க, ஐவரி ஒயிட், தென் ப்ளூ கலர். பார்க்குறதுக்கு பிளாக் மாதிரி தெரிஞ்சாலும் நல்ல ஒரு ப்ளூ கலரில் கிடச்சிருக்கு. தென் ஏசி கண்ட்ரோல் சேம் கட்டால் கிடச்ச மாதிரியே டுவல் ஜோனுக்கான ஒரு ஏசி கண்ட்ரோல் தான் இங்கே வந்து நமக்கு கிடச்சிருக்கு. ஸோ ப்ராக்டிகாலிட்டி யூஸ் பண்ணியிருக்காங்க, நிறையா பட்டன்ஸும் கிடச்சிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட், தென் 12 வால் சார்ஜிங் சாக்கெட்டும் கிடச்சிருக்கு. தென் யூஎஸ்பி போர்ட்டும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் கூடவே உங்களுக்கு ஒயர்லெஸ்க்கான எலக்ட்ரானிக் சார்ஜரும் கிடச்சிருக்கு. இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டிரான்ஸ்மிஷனை கொண்டு போய் தான் அந்த இடத்துல வச்சுருக்காங்க. ஸோ அதை நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோட்டிங் ஆர்ம்ரெஸ்ட் ஒன்று கிடச்சிருக்கு. ஸோ இங்கே பாருங்கள், நல்ல டிசைனில் இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து ஒரு ப்ளூ கலர் ஃபாலோ அப் ஆகிருக்கு. தென் இங்கே உங்களுக்கு ஸ்டோரேஜ் ஏரியா, அடியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓஷன் ப்ளூக்கான ஆம்பியன்ட் லைட்டிங்கும் கொடுத்துருக்கு. நைட் டைம் வந்து இன்னும் கிளியராக தெரியும். ஸோ என் கையில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு லைட் வந்து இங்கே இருக்குது. தென் 2 கப் ஹோல்டர், மினிமம் ஒரு பாட்டில் கூட நீங்கள் இங்கே வச்சுக்க முடியும். ஸோ கீ நான் வந்து வச்சுருக்கேன். தென் இந்த இடத்துல ஹேண்ட் பிரேக்ஸ் ஒன்று கொடுத்துருக்கு, ஆட்டோ ஹோல்டுக்கான ஒரு ஆப்ஷன், தென் 360 டிகிரி கேமரா வியூ பண்ணிக்கிறதுக்கான ஒரு பட்டனும் இங்கே நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. தென் டிரைவ் மோடு, இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஈகோ, நார்மல், ஸ்போர்ட்னு சொல்லி 3 மோடு வந்து கொடுத்துருக்கு. இதெல்லாமே நம்ம ட்ரைவ் பண்ணும்போது எப்படி பர்ஃபார்மன்ஸ் இருக்குங்கிறத பார்ப்போம். தென் வென்டிலேட்டட் சீட்டுக்கான கண்ட்ரோல்ஸ். தென் அதுக்கு அடுத்து இந்த இடத்துல ஆம்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் கூல்டு ஆம்ரெஸ்ட், எஸ் இங்கே நமக்கு கூல்டு ஆம்ரெஸ்ட், பட் ஸ்லைடிங் கிடையாது. ஸோ க்ளோ பாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு கோல்டு க்ளோ பாக்ஸ் தான் கிடச்சிருக்கு, ஒரு டீசெண்டான ஸ்பேஸாகவே இருக்குது. மேலே நமக்கு ரப்பர் ஃபினிஷில் ஆன்டி கிரிப் டெக்னாலஜியில் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்லாவே இருக்குது. தென் ஏசி வென்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளாக் கலர், சேம் கிரெட்டாவில் ஃபாலோ பண்ண தீம் தான். ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரண்ட்டில் கிரெட்டால் என்ன கிடைக்குமோ அதே தான், பட் ஸ்டியரிங்கில் உங்களுக்கு நல்ல ஒரு சேஞ்சஸ். எனக்கு பேட்ச் சேஞ்ச் பண்ணியிருந்தாலும் பார்க்குறதுக்கு நல்ல ஒரு ப்ரீமியமாகவே இருக்குது. ஸோ உங்களுக்கு இந்த பேட்ச் சேஞ்ச் பண்ணியிருக்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். தென் அப்படியே ரைட் சைடில் வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்துட்டு டிரான்ஸ்மிஷன் இங்கே தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டிரான்ஸ்மிஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்விட்ச் பை ஒயர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி SBW அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்விட்ச் பை ஒயர் அப்படிங்கிற டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் ரன் ஆகுது. ஸோ இதை வந்து நீங்கள் இப்படி டாகல் பண்ணிங்க அப்படின்னா டிரைவ் மோடுக்கும், பேக் டு நியூட்ரல், தென் இன்னொரு டைம் டாகல் ரிவர்ஸில் பண்ணிங்கன்னா ரிவர்ஸ்க்கும் உங்களுக்கு மாறிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 360 டிகிரி கேமரா கிடச்சிருக்கு பாருங்கள். ஸோ நம்ம கூட இருக்கிறது பெனரோமிக் சன்ரூஃப் இருக்க வண்டி, பட் இதில் வந்து சன்ரூஃப் எதுவுமே இல்லாத மாடல். ஸோ எக்ஸாக்டாக கிளியர் விஷன் வந்து உங்களுக்கு 360 டிகிரியில் தெரியுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம என்லைன் வண்டியை வெளியே பார்த்துருப்போம், அதுவும் நிற்குது. ஸோ சைடு அடாப்டிவ் கைட்லைன்ஸ் எல்லாமே கிடச்சிருக்கு. ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார், ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. லெவல் 2 அடாஸ்க்கான ஃபீச்சரும் வந்து நமக்கு இதில் கிடச்சிருக்கு. மேலே நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா சன்வைசர், டிரைவர் சைடு வந்து டிக்கெட் ஹோல்டர், தென் கோ டிரைவர் சைடு பார்த்தீங்கன்னா வேனிட்டி மிரர் ஒன்று கிடச்சிருக்கு. எல்இடி லேம்ப் வந்து 2 கொடுத்துருக்காங்க, ஒயிட் கலரில் ப்ரீமியமாகவே இருக்குன்னு சொல்லலாம் பார்க்குறதுக்கு. தென் சன்கிளாஸ் ஹோல்டரும் ஒன்று கொடுத்துருக்காங்க. தென் இந்த இடத்துல IRVMs பொறுத்த வரைக்கும் ஆட்டோ டிமிங் IRVMs, SOS, டோயிங் ஃபீச்சர், ப்ளூ லிங்க் ஆப்ஷனோட நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நமக்கு வாய்ஸ் கமாண்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த பெனரோமிக் சன்ரூஃபை இப்போ இந்த வாய்ஸ் கமாண்ட் யூஸ் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஓப்பன் சன்ரூஃப்.
ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்ல ஒரு பெரிய பேனோராமிக் சன்ரூஃப் இது. ஸோ வாய்ஸ் கமெண்ட் மூலியமாகவே உங்களால் ஓப்பன் பண்ணிக்க முடியும். இல்லைனா இங்கே இருக்கக்கூடிய ஸ்விட்சை வச்சு மேனுவலாகவும் நீங்கள் ஓப்பன் அண்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த கிரெட்டா ஈவியோடைய ஃப்ரண்ட் கேபினை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துருப்போன்னு நினைக்கிறேன். ஸோ வேறு ஏதாவது மிஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தென் ஸ்டியரிங் வீலுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பேடல் ஷிஃப்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ எலக்ட்ரிக் வெஹிக்கிளுக்கு எதுக்கு பேடல் ஷிஃப்டர் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய விஷயங்கள் யூஸ் பண்ணியிருக்கு. ரீஜெனரேட்டிவ் சிஸ்டம்காக இது வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. தென் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன் பெடல் டிரைவிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குது. எஸ், ஒன் பெடல் டிரைவிங், பிரேக்ஸ் தேவையில்லை, ஆக்சிலேட்டர் கொடுத்தா போதும். ஸோ அது என்னங்கிறத நம்ம ட்ரைவ் பண்ணும்போது பார்ப்போம். இது நமக்கு இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பார்க்கக்கூடிய வீடியோ. ஸோ இப்போ இதுலேருந்து இறங்கிடலாம். எக்ராஸ் எப்படி இருக்குங்கிறத பார்ப்போம். இந்த வண்டியோடைய எக்ராஸ் பார்ப்போம். எஸ், 90 டிகிரிக்கான ஓப்பனிங் கிடைக்குது. என்னோட ஹைட்டுக்கு இந்த வண்டியிலேருந்து இறங்குறதுக்கும் ஏறுறதுக்கும் பெரிய ரிஸ்க்கு தேவைப்படலை. ஸோ ரியரில் போயிட்டு இந்த வண்டியோடைய ரியர் சீட் கம்ஃபர்ட், தென் அதுக்கப்புறமா பின்னாடி இந்த சீட்டில் என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். டோர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு வைடர் ஓப்பனிங் கொடுத்துருக்காங்க. தென் இங்கே பவர் விண்டோஸ்க்கான ஸ்விட்ச், டோர் நாப் வந்து சில்வர் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ப்ரீமியமான ஃபீச்சர் ஒன்று ஆட் ஆகிருக்கு. எஸ், விண்ட்ஷீல்டுக்கான ஒரு பிளாக் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. தென் ஸ்டோரேஜ் ஏரியா, நீ வச்சுக்கிற இடத்துல ஒரு குஷன் ஸ்பேஸ், தென் பாஸ்க்கான ஸ்பீக்கர், தென் கீழே வாட்டர் பாட்டில் ஹோல்டரும் கொடுத்துருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா 2 பேர்த்துக்கு பின்னாடி இண்டிவிஜுவலாக ஹெட்ரெஸ்ட் வந்து அட்ஜஸ்டபிளாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட் பொறுத்த வரைக்கும் 60/40 அவங்களால வந்துட்டு அட்ஜஸ்ட் பண்ணிக்க முடியும். தென் ஆம்ரெஸ்ட்டும் பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. சீட்டோட கலர்ஸ் பாருங்கள், எனக்கு பர்சனலாக ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. ஸோ லைட் ப்ளூ கலர் ஸ்டிச்சிங், பிளாக் அண்ட் ப்ளூ மிக்ஸ் பண்ண ஒரு கிரே ப்ளூன்னே சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு கலர். தென் ஐவரி ஒயிட்டில் ஒரு சீட் கலர் சூப்பராகவே இருக்குது. தென் ஐஎஸ்ஓஃபிக்ஸ்க்கான மவுண்ட்டும் இங்கே வந்து பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கு. ஸோ உள்ளே போய் பார்ப்போம். பேட்டரி வண்டியில் மெயினான ரீசன் பேக் சீட்டில் லெக் ரூம், தை சப்போர்ட் எப்படி இருக்குங்கிறது தான். ஸோ உள்ளே போய் நம்ம பார்க்கலாம். எஸ், இப்போ நம்ம இந்த வண்டியோடைய உள்ளே வந்தாச்சு. ஸோ ரியரில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஆம்ரெஸ்ட் வந்து எஸ் டீசெண்டான ஸ்பேஸில் இருக்குது. ரொம்பவுமே கீழே போகலை, ரொம்பவுமே மேலே இல்லை. ஆம் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியாவில் தான் வந்து கொடுத்துருக்காங்க. நீட்டாகவே இருக்குது, கம்ஃபர்ட். தென் 2 கப் ஹோல்டர் வந்து இதில் கிடச்சிருக்கு. நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹெட்ரூம், பேனரோமிக் சன்ரூஃப் இருக்குது. இருந்தாலும் ஹெட்ரூம் என்னோட ஹைட் 5.8. ஸோ சூப்பராகவே இருக்குது. 3 பாயிண்ட்டுக்கான சீட் பெல்ட்டும் கொடுத்துருக்காங்க. சென்டர் பேசஞ்சருக்கும் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட் இருக்குது. நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஐஎஸ்ஓஃபிக்ஸுக்கான சைல்ட் மவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ லெக் ரூம், நீ ரூம், தை சப்போர்ட். பேட்டரி வெஹிக்கிளில் ரியர் சீட்டோடைய மெயினான விஷயம் அதுதான். ஸோ லெக் ரூம் ஃபுல்லாக வந்துட்டு உள்ளே டக் பண்ணி தான் வச்சுருக்கோம். ஃப்ரண்ட் சீட் வந்து என்னோடய ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் தான் இருக்குது. ஸோ இருந்தாலும் லெக் ஸ்பேஸ் நல்லாவே இருக்குது. நீ ரூம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவ்வளோ நீ ரூம் வந்து கிடச்சிருக்கு. ஸோ ஹுண்டாயில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இன்னும் கொஞ்சம் ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாங்க. ஸோ ரியரில் 2 மேகசின் ஹோல்டர் வந்து கிடச்சிருக்கு. லெக் ரூம் எஸ் நல்லாவே இருக்குது. தை சப்போர்ட் பொறுத்த வரைக்கும் தை சப்போர்ட் எஸ் 85%க்கான தை சப்போர்ட் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இந்த சீட்டோட கம்ஃபர்ட் வந்து எனக்கு உட்காரதுக்கு ஃபீல் நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். லாங் ட்ரிப்புக்கு சூப்பரான ஒரு கம்ஃபர்ட் எதிர்பார்க்கலாம் இந்த வண்டியில். ஸோ ஃப்ரண்ட்டில் நமக்கு ஆம்ரெஸ்ட்டுக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 2 ஏசி வெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் க்ரோம் ஃபினிஷும் நம்மளால் பார்க்க முடியுது. டைப் சிக்கான சார்ஜிங் போர்ட் 2, ஒரு மொபைல் ஸ்பேஸ் வச்சுக்கக்கூடிய ஒரு ஏரியா. 3rd பேசஞ்சருக்கு சென்டரில் ஹம்ப் பெருசாக கொடுக்கல. ஸோ இங்கே உட்கார்றவங்களுக்கு இந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய லெக் ரூம் மேக்ஸிமம் எஃபெக்ட் ஆகாது. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு ஃப்ளக் பாயிண்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ V2L அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப்ஷன் இந்த இடத்துல ஒரு ஃப்ளக் பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ஃப்ளக் பாயிண்ட் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஹோம் அப்ளையன்சஸ் வந்து மேக்ஸிமம் இது மூலிமா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். வெஹிக்கல் டு லோட் அப்படிங்கிற டெக்னாலஜி வந்து இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ லேப்டாப் ஆர்எல்ஸ் நீங்கள் எது வேணால் இது மூலிமா உங்களால் வந்து சார்ஜ் பண்ணிக்க முடியும். ஸோ இப்போ அந்த சீட்டோட கம்ஃபர்ட் பற்றி நம்ம பார்ப்போம். ஸோ கைஸ், இப்போ இந்த சீட்டை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸிக்யூட்டிவ் சீட் கம்ஃபர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது ஒரு சாஃப்ட்வேர் பேஸில் நீங்கள் ஓட்டுறீங்க அப்படிங்கும்போது உங்கள் டிரைவர் அங்கே இருக்காங்க, நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படிங்கும்போது இந்த சீட்டில் உட்காந்து நான் அந்த ஃபீச்சர் காட்டினா இன்னுமே நல்லாயிருக்கும். ஸோ இந்த சீட்டுக்கு நான் ஃபஸ்ட்டு வரேன். ஸோ இப்போ இந்த சீட்லேருந்து அந்த சீட்டுக்கு போய் அந்த ஃபீச்சர் என்ன அப்படிங்கிறது நான் உங்களுக்காக சொல்கிறேன். எஸ், இந்த சீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல உட்காந்துட்டு இருக்கும் போது உங்கள் டிரைவர் அங்கே இருக்காங்க, ஃப்ரண்ட்டில் யாருமே இல்லை, உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் லெக் ரூம், நீ ரூம் தேவைப்படுது அப்படிங்கும் போது இங்கே இருக்கக்கூடிய பட்டன் யூஸ் பண்ணி இந்த சீட்டை நீங்கள் டிக்ளைன் அண்ட் இன்க்ளைன் ரெண்டுமே உங்களால் பண்ணிக்க முடியும். தென் ஃப்ரண்ட், தென் அதுக்கப்புறமா பேக். ஸோ ஆல் தி வே நீங்கள் ஃப்ரண்ட் தள்ளிட்டு இந்த சீட்டையும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி
ஃப்ரண்ட்டில் தள்ளிட்டு ஆல்மோஸ்ட் இதுதான் வந்து இதனுடைய ஹையஸ்ட் பொசிஷன்னே சொல்லலாம். ஸோ இப்படி வச்சுட்டு நீங்கள் ஆம்ரெஸ்ட் வச்சு நல்ல ஒரு லெக் ரூம், ஒரு லாங் ட்ராவல் போகிறீங்க, பின்னாடி நீங்கள் மட்டும்தான், முன்னாடி சீட் ஆள் இல்லாதப்போ தான் நான் சொல்கிறேன், இருக்கும்போது நல்ல ஒரு கம்ஃபர்ட் உங்களால் வந்து இதில் கிடச்சிக்கும். ஸோ இப்போ நம்ம இதை பின்னாடி கொண்டு வரலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் மோட்டரைஸ்டு சீட் தான். ஃப்ரண்ட் 2 சீட்டுமே 8 வே அட்ஜஸ்டபிள் சீட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது இதுக்கு பின்னாடி பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒரு ப்ரீமியம் ஃபீச்சர் ஆட் ஆகிருக்குன்னே சொல்லலாம். ஸோ வண்டியில் போகும்போது நீங்கள் சாப்பிடணும் ஆர்எல்ஸ் வந்து லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படிங்கும் போது இந்த மாதிரி ஒரு டேபிள் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டேபிளை வந்து நீங்கள் வந்துட்டு உங்கள் டெய்லி யூசேஜுக்கு ஆக்சசரி மாதிரி ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து ஒன்று கொடுத்துருக்காங்க. சைடில் பார்க்கும்போது நமக்கு இந்த இடத்துல கப் ஹோல்டர் வந்து ஒன்று பிளேஸ்மெண்ட் ஆகிருக்கிறது உங்களால் வந்து பார்த்துக்க முடியும். ஸோ எஸ், நல்ல ஒரு ஃபீச்சராகவே இருக்குது. க்ளோஸ் பண்ணிடுவோம். இதையும் நம்ம க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது ரியர் கம்ஃபோர்ட் எனக்கு ரொம்பவுமே நல்லா இருக்குது. இந்த வண்டியோடைய ரியர் எக்ரஸ் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாம். எஸ், 190 மில்லிமீட்டர் கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருந்தாலும் எக்ரஸ் நல்லாவே இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியோடைய இன்ஜின் ஸ்பெசிஃபிகேஷன் பற்றி பார்த்து தெரிஞ்சுக்குவோம் வாங்க. ஸோ இந்த வண்டியோடைய பானட், அதாவது ஃப்ரண்ட்டில் இருக்கக்கூடிய இவி வெஹிக்கிளுக்கு யூஸ்வலாக சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஃப்ரங்க் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பானட் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ பானட் நல்ல ஹெவி வெயிட்டு, ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை ஸ்டென்சில் ஸ்டீலில் தான் பண்ணியிருக்காங்க. ஸ்ட்ராங் பாடியாக இந்த ஈவியை க்ரியேட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க ஹுண்டாய் நிறுவனத்திலேருந்து. ஸோ பானட் ஓப்பன் பண்ணி வச்சாச்சு. இன்ஜின் இல்லை, பட் இருந்தாலும் மேலே இன்சுலேஷன் நீட்டாகவே பண்ணியிருக்கு. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரியும், இன்ஜினோட இருக்க வேண்டிய இடத்துல ஃப்ரங்க்குன்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்டோரேஜ் ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதனுடைய டோட்டல் கெப்பாசிட்டி பார்த்தீங்க அப்படின்னா 22 லிட்டருக்கான கெப்பாசிட்டி, மேக்ஸிமம் வந்து ஒரு 10 கிலோ வெயிட் வந்து இதில் நீங்கள் வந்து வச்சுக்க முடியும். ஸோ இந்த வண்டியோடைய பேட்ரி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி வண்டிக்கு அடியில் இருக்குது. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 2 பேட்டரி ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஒன்று 42 கிலோவாட், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா 51.4 கிலோவாட் ஹவருக்கான பேட்டரி. ஸோ 42 கிலோவாட்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 390 கிலோமீட்டர் ரேஞ்ச் வந்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க. தென் அதில் உங்களுக்கு பவர் பொறுத்த வரைக்கும் 135 PS பவரும், டார்க் வந்து 255 Nm ஆஃப் டார்க் தான் கொடுத்துருக்கு. தென் 0 to 100 அதில் உங்களுக்கு ரேஞ்ச் வந்து எவ்வளோ சீக்கிரம் எடுக்கும்னு பார்த்தீங்கன்னா 9 செகண்ட்ஸில் உங்களால் வந்துட்டு கவர் பண்ணிக்க முடியும். தென் 51.4 கிலோவாட் ஹவருக்கான பேட்டரி பார்க்கும்போது 473 கிலோமீட்டருக்கான ரேஞ்ச் வந்து ஹுண்டாயிலேருந்து கிளைம் பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ராக்டிக்கலாக என்னங்கிறது நம்ம ட்ரைவ் பண்ணி பார்க்கும்போது தான் கிளியராக தெரியும். ஸோ அதனுடைய பவர் 171 PS பவர், தென் 250 Nm ஆஃப் டார்க் வந்து அதில் கிடச்சிருக்கு. அதில் 0 to 100 பார்த்தீங்க அப்படின்னா 7.9 செகண்ட்ஸில் அச்சீவ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. அதுவுமே நம்ம ட்ரைவில் இந்த யார்டில் முடிஞ்சால் இந்த வீடியோவோட எண்டிங்கில் டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த பேட்டரியோடைய வாரண்டின்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு 8 வருஷத்துக்கான வாரண்டியும் 1,60,000 கிலோமீட்டருக்கான வாரண்ட்டி பேட்டரிக்கு கொடுத்துருக்காங்க. தென் வெஹிக்கிள் வாரண்ட்டி அப்படின்னு பார்க்கும்போது 3 வருஷத்துக்கான வாரண்ட்டி, தென் அன்லிமிட்டட் கிலோமீட்டர் விச் அவர் கம்ஸ் இயர்லியர் தான். ஸோ பேட்டரிக்கும் சரி வெஹிக்கிளுக்கும் சரி விச் அவர் கம்ஸ் இயர்லியர் 8 வருஷம் நீங்கள் வந்து முடிஞ்சிருக்கணும். ஆர்எல்ஸ் வந்து 1,60,000 கிலோமீட்டர் ஓட்டியிருக்கணும். ஆர்எல்ஸ் இந்த வெஹிக்கிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிருக்கணும். இல்லைன்னா அன்லிமிட்டட் கிலோமீட்டர் மேக்ஸிமம் 3 வருஷம் கம்ப்ளீட் ஆகிரும். ஸோ இது கூட உங்களுக்கு அடிஷ்னலாக வந்துட்டு எக்ஸ்டெண்டட் வாரண்டியும் ஆட் பண்ணிக்க முடியும். அதனுடைய டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் டிஸ்கிரிப்ஷனில் 2 நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக கால் பண்ணி தெரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ போனட்டை க்ளோஸ் பண்ணுவோம். எஸ், சவுண்டு உங்களால் கேட்டிருக்க முடியும். நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி இந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சார்ஜிங் போர்ட் வந்து உள்ளுக்குள்ளே கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் ஏசி அண்ட் டிசின்னு சொல்லி 2 சார்ஜிங் இருக்குது. இதனுடைய சார்ஜிங் டைம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏசியில் 10 to 80% சார்ஜிங் வந்து 4 ஹவர்ஸில் உங்களால் வந்துட்டு சார்ஜ் பண்ணிக்க முடியும். டிசி யூஸ் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜர் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இந்த சார்ஜிங் வந்து கிட்டத்தட்ட 58 நிமிஷத்தில் உங்களுக்கு ஃபுல் சார்ஜ் வந்து மேக்ஸிமம் பண்ணிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சார்ஜிங் போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா நிறையா இடத்துல இப்போ நம்ம தமிழ்நாட்டில் வந்துட்டுருக்கு. ஸோ இவி வெஹிக்கிள் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படிங்கும்போது இப்போது சார்ஜிங்கை பற்றி நீங்கள் பெருசாக கவலைப்பட வேண்டாம். ஸோ இதில் வந்து எவ்வளோ கலர்ஸ் இருக்குது, தென் இதனுடைய ஆன் ரோட் ப்ரைஸ், தென் என்னென்ன வேரியன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. ஹுண்டாய் கிரெட்டா எலக்ட்ரிக் வண்டியோடைய ஒரு ஃபுல் டீட்டெயில் ரிவ்யூ இந்த சேனல் மூலிமா நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வண்டியில் இருக்கக்கூடிய கலர் வேரியன்ஸ் அண்ட் ஆன் ரோட் காஸ்ட் பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். ஸோ கலர் வேரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10 கலர் வேரியன்ஸ் வந்து இந்த கிரெட்டா ஈவியில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு ஓஷன் ப்ளூ கலர், இதில் கிளாசி அண்ட் மேட் ஃபினிஷ் 2 கலர் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம கிளாசி எஃபெக்ட் தான் வச்சுருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10 கலர், அதில் 3 வந்து டியூவல் டோனில் வந்து கொடுத்துருக்கு. ஆன் ரோட் காஸ்ட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 19,83,000 ஸ்டார்ட் ஆகி 51.4 கிலோவாட் பர் ஹவர் இருக்கக்கூடிய பேட்டரியோடைய வண்டி வந்துட்டு
26,63,000 வரைக்கும் போய்கிட்டு இருக்கு. ஸோ பேஸ் மாடல் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 19,83,000. டாப் எண்ட் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 26,63,000 வரைக்கும் இங்கே திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூமில் எனக்கு கொடுத்த ப்ரைஸ். ஸோ உங்களுக்கு ஃபார் எக்ஸாக்ட் டீட்டெயில் ப்ரைஸ் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஸ்க்ரீன்லையும் நம்பர் கொடுத்துருக்கேன், மறக்காமல் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். திருப்பூர் ஹுண்டாய் ஷோரூம், SS ஆட்டோ. ஸோ இன்னும் ஏன் யோசிச்சுட்டு இருக்கீங்க, வாங்க இந்த வண்டியை டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்ப்போம். பாய்.